अस्सलाम वालेकुम வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மொறு தோசை பண்ண போகிறோங்க. அவல் தோசை தான் பண்ண போகிறோம். நல்ல மொறுன்னு இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு ஆளுக்கு பச்சரிசி எடுத்தீங்க அப்படின்னா அரை அளவுக்கு அவல் எடுக்கணுங்க. எவ்வளோ நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம அவல் எடுக்கணும். இதான் அளவு. இப்போ அரை கப் அவல் சேர்த்துருக்கோம். 1 கப் அரிசி அப்படின்னா அரை கப் அவல் எடுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ நான் அவல் இதிலே சேர்த்துட்டேன். நம்ம தண்ணி சேர்த்து களைஞ்சி எடுக்கும் போது அவல் தண்ணியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக அலசி எடுத்துக்கோங்க அரிசியை. இப்போது தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துடலாங்க 2-3 தடவை. உங்களுக்கு தண்ணியில் போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக அவலை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துடலாங்க. அலசினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. 3 தடவை அலசி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியில் வடித்து எடுத்திருக்கேங்க. இப்போது நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறது கிடையாது. நம்ம தயிரில் தான் ஊற வைக்க போகிறோம். ரொம்ப புளிக்காத தயிராக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம மோரில் ஊற வைக்க போகிறோங்க. இப்போ நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மோர் மாதிரி நம்ம தாக்கிக்கலாம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி மோரில் ஊற வைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம தோசைலாம் சுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் ஆறி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிரும். இந்த தோசை அந்த மாதிரி ஆகாதுங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டோம். இப்போ இது அரிசியில் சேர்த்துடலாங்க. அரிசியில் சேர்த்துட்டேன். அது அரிசி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த மோர். இது ஒரு 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மோரை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க. எடுத்துட்டேன். இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அரைக்காமல் அந்த மோர் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா கலந்து விடலாங்க. உப்பை நல்லா கலந்து விட்டோம். இது மினிமம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரமாவது புளிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நைட்டு அரைச்சிருக்கேங்க. அடுத்த நாள் காலைல பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ காலைல பார்க்கலாம். அடுத்த நாள் காலைல ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் ரொம்பலாம் உப்பிட்டுலாம் வராது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப பொங்கிட்டுலாம் வராதுங்க. இது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஊத்தப்பம் மாதிரியும் போட்டுக்கலாம். நீங்கள் மெலிசா தேய்க்கணுனாலும் தைச்சிக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி மெலிசா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. இப்போ மாவு சேர்த்து தேய்ச்சிடலாங்க. நல்லா மெலிசாக தேய்க்க வருங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னிங்க. அந்த சட்னியும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். சாம்பார் தேங்காய் சட்னிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காய சட்னி அட்டகாசமாக இருக்குங்க. அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தோசை வேகட்டும். இது நல்லா செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லைங்க இதுக்கு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு அவல் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.